வடக்கு மண்டல செயலாளர் அருமை தம்பி பெரியசாமி அவர்களுக்கு அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் தனியார் பள்ளிகளை அரசுடைமையாக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி இந்திய மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் அண்ணன் டாக்டர் டி தேவநாதன் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் சமூக ஆர்வலர்களும் சமூக தலைவர்களும் இங்கு அனைத்து தொகுதியிலிருந்து வருகை தந்திருக்கும் இந்திய மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் இங்கு பெருந்திரளாக வந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் காவல்துறையினருக்கும் ஊடகவாதிகளுக்கும் அனைவருக்கும் என்னுடைய இந்திய மக்கள் கட்சி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஃபீஸ் கட்டணம் அரசாங்கம் கருணாநிதி ஆட்சி காலத்திலே 2010-2011 ஒரு கமிட்டியை நிர்ணயம் செய்து கமிட்டியை உருவாக்கியது. கமிட்டியை ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலே ஓய்தராஜன் கமிட்டி என்ற ஒரு கமிட்டியை உருவாக்கியது. டிபிஐ வளாகத்திலே ஒரு கட்டடத்தை ஒதுக்கி அதிலே ஒரு ஏசியை போட்டு ஒரு நிர்வாக கமிட்டியை உருவாக்கி ஒரு ஓய்வு பெற்ற அவருக்கு சாதகமான ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை ஒரு கமிட்டியின் தலைவராக நியமித்து அவர் மூலமாக இந்த கல்வியாளர்களிடம் கல்வி நடத்தும் முதலாளிகளிடம் வியாபாரிகளிடம் அவர் மூலமாக வசூல் செய்வதற்கு அவர் ஒரு கமிட்டியை உருவாக்கியதான் என்று பொருள். காரணம், கமிட்டி நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக வசூலிக்கும் கட்டணத்தை பெற்றோர்களிடம் திருப்பி தர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை அந்த கமிட்டி அறிவித்தது. அந்த கமிட்டி சொன்னதை அந்த பள்ளிக்கூட நிர்வாகிகள் கேட்கவில்லை. ஏன் அவர்கள் திருப்பி தரவில்லை என்ற கேள்வியை அந்த கமிட்டி இன்று வரை கேட்கவில்லை. அது கோவிந்தராஜ கமிட்டியாக இருந்தாலும் சரி, ரவிராஜ பாண்டியன் கமிட்டியாக இருந்தாலும் சரி, இப்போ சிங்காளவர் கமிட்டியாக இருந்தாலும் சரி, அந்த கமிட்டி ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களுடைய பேர பிள்ளைகளோட குடும்ப கொள்ளையில் இருந்து விடுபட்டு ஒரு ஏசிஆரில் ஓய்வு எடுப்பதற்கான ஒரு வசதியை இந்த அரசு ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள் தான் பொருள். கமிட்டி எதற்கு? ஐஏஎஸ் அதிகாரிகள் செக்ரட்டரியாக இருக்கிறார், இயக்குநராக இருக்கிறார், கல்வித்துறை இயக்குநராக இருக்கிறார், கல்வித்துறைக்கு செக்ரட்டரியாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளிகளை பார்வையிட வேண்டியது அவர்களுடைய கடமையாகத்தான் இருக்க வேண்டும். இந்த ஆட்சியாளர்களுடைய தலைமையில் இயங்கும் ஐஏஎஸ் அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள்? அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய வேலைகள் சரியில்லை என்றதனால தானே ஒரு கமிட்டியை உருவாக்கினீர்கள். அந்த கமிட்டி என்ன செய்கிறது? கமிட்டி, நாங்கள் கடந்த முறை என்னுடைய பிள்ளைகள் படிக்கும் பள்ளியிலே சென்னை ராயப்பேட்டையில் உள்ள பிஎம்சிட்டியில் உள்ள கில்லாதஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கூடுதலான கட்டணம் வாங்கினாங்க. ரவிராஜ பாண்டியன் அறிவிச்சிட்டு போன கமிட்டியை அந்த காசை விட கூடுதலான கமிட்டி காசை வாங்கினாங்க. அதை நாம் கேட்டோம். கமிட்டியெல்லாம் வெறும் சும்மா கமிட்டி நாங்கள் சொல்கிறது தான் கமிட்டி, அந்த கரஸ்பாண்ட் சொல்கிறான், பிரின்சிபால் சொல்கிறாங்க கமிட்டி, நாங்கள் சொல்கிறது தான் கமிட்டி. கமிட்டி சொல்கிறத நாங்கள் கேட்க மாட்டோம். விருப்பம் தான் உங்கள் பிள்ளைய படிக்க வைங்க, இல்லைன்னா டீச்சர் வாங்கி போவான்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் அந்த கமிட்டியாண்ட புகார் கொண்டு போனோம். கமிட்டி நான் சொல்கிறேன், அவங்க ஸ்மால் கிளாஸ் ஃபீஸ் போடுவாங்க, அது வாங்கலாங்க, 5500 ரூபா வாங்கலாங்க, அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குதுங்கன்றான் கமிட்டி ரைட்ஸ் இருக்குதுன்றான். சரி, கமிட்டி ரைட்ஸ் இருக்குதுன்றான். ஐஎம்எஸ் ஆண்ட போகிறான். ஐஎம்எஸ் நாங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கு ஓசியில் சீல் போட பயப்படுறான். காரணம், மினிஸ்டர் கோச்சிக்குவார், சியூ சண்முகம் கோச்சிக்குவாருன்றான். அவரை கேட்காம நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். கமிட்டியை மந்திரி கட்டு பண்ணுறான். அப்போ இருக்கு ஒரு கமிட்டி. ஆகவே இந்திய மக்கள் கட்சி ஒரு தொலைநோக்கு பார்வையில் இடஒதுக்கீடு இலவசங்களை தவிர்த்துவிட்டு இந்த நாட்டிலே ஆடு மாடு மேய்ப்பது, ஆடு மாடு கொடுப்பது, டிவி கொடுப்பது, கம்ப்யூட்டர் கொடுப்பது போன்ற இலவச வேட்டி சேலை கொடுப்பது, இலவசமாக கொடுக்கும் திட்டங்களை நிறுத்திவிட்டு அதுக்கு ஒதுக்கப்படும் அரசாங்கம் ஒதுக்கப்படும் பணத்தை இந்த வறுமை கோட்டு கீழ் உள்ள அனைத்து சமுதாயத்திற்கு உள்ள அனைத்து மதத்தில் உள்ள வறுமை கோட்டில் உள்ள மக்களை தேர்வு பண்ணி
அந்த மக்களுக்கான பள்ளி கட்டணத்தை இந்த அரசே கட்ட வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையை முன்னிறுத்தி இந்திய மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது. இந்த ஆர்ப்பாட்டம் இதோடு முடிவு கிடையாது. இது தொடர்ச்சி. தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்டத்திலும் அனைத்து தொகுதியிலும் இது நடத்தப்படக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டமாகத்தான் இன்று சென்னை தலைநகரிலே இங்கே தொடங்கி இருக்கிறார் எங்களுடைய தலைவர் அவர்கள். இது தொடர்ந்து நடக்கும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய்பீம். அடுத்து லியோ பள்ளியின் பெற்றோர் மாணவர் சங்கத்தினுடைய செயலாளர் நண்பர் பாலாஜி அவர்கள் 2 நிமிடம் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் பீப்புள் பார்ட்டி, அதாவது இந்திய மக்கள் கட்சி என்று அழைக்கப்படுகின்ற இந்த கட்சியானது இன்று இந்தியன் பீப்புள் பார்ட்டி, அதாவது இந்திய மாணவர்களுக்காகவே ஒரு போராட்டத்தை டாக்டர் தேவநாதன் யாதவ் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். முதற்கண் இதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பள்ளி கல்வித்துறை இயக்குனர் சொல்லியும் கேட்கவில்லை, ஐஎம்எஸ் சொல்லியும் கேட்கவில்லை, யார் சொல்லியும் கேட்காத எங்கள் பள்ளியானது இந்திய மக்கள் கட்சியை சேர்ந்த திரு ஜி பாலாஜி அவர்கள், திரு தேவநாதன் யாதவ் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் எங்கள் பள்ளியில் நடத்திய தொடர் போராட்டங்களின் விளைவாக, சட்ட போராட்டத்தின் விளைவாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், இன்று இந்த போராட்டம் நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொண்ட பள்ளி நிர்வாகம் சனிக்கிழமை அன்று எங்கள் பள்ளி பெற்றோர்களை அழைத்து அவர்களிடம் வசூலித்த அதிகப்படியான கட்டணத்தை திருப்பி கொடுத்து விட்டது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்காக நாங்கள் எங்களது நன்றியை பெற்றோர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் திரு தேவநாதன் யாதவ் அவர்களுக்கும் திரு ஜி பாலாஜி அவர்களுக்கும் மற்றும் இங்கு எங்களுக்காக குரல் கொடுக்கும் இந்திய மக்கள் கட்சியை சேர்ந்த அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்து இந்தியன் பீப்புள் மக்கள் சார்பாக அம்பத்தூர் தொகுதியினுடைய செயலாளர் விஜயகுமார் அவர்கள் பேசுவார். அன்பார்ந்த இந்திய மக்கள் கட்சியின் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் திரு தேவநாதன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் என்றால், அனைத்து பள்ளிகளையும் அரசுடைமையாக்க வேண்டும் என்பதே இந்திய மக்கள் கட்சியின் முதல் கோரிக்கை. அதோடு இன்று நடத்துகின்ற பள்ளிகள் அனைத்தையுமே இன்று ஆளக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் ஆண்டு கொண்டு முடிந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் தான் அதிக பள்ளிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இதில் எவ்வித செய்யும் சாய்க்காமல் மெத்தன போக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தன்னுடைய வருமானம் இழந்து விடுமோ என்ற காரணத்திற்காக இதில் அவர் ஈடுபடவில்லை. அதற்காக நீங்கள் ஈடுபடவில்லை என்றாலும் உங்கள் பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அநியாயம் ஏற்படுத்தி கொண்டு இந்த சுமையை ஏன் சுமத்துகிறீர்கள்? இதற்கு நீங்கள் முன்வந்து அனைத்து பள்ளிகளையும் அரசுடைமை ஆக்க வேண்டியதானே, ஏன் குரல் கொடுக்க மாட்டீர்கள்? இதை ஏன் நீங்கள் சிந்திக்காமல் செயல்படுகிறீர்கள்? நீங்கள் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தால் ஏன் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது? ஏன் சற்று சிந்திக்கவில்லை? ஆகவே இந்திய மக்கள் கட்சியின் சார்பாக இது முதல் போராட்டம் என்பதை உங்களுக்கு மனதில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு இனி நீங்கள் செவி சாய்க்கவில்லை என்றால் மேலும் மேலும் தீவிரமாக செயல்படும் என்பதை கூறி இந்த வாய்ப்பளிப்பதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.